சமையற்கலை வல்லுநர்களாக மாற வேண்டும் என்று கனவு கண்ட இளைஞர் யுவதிகளுக்கு களம் அமைத்து கொடுக்கும் நோக்கில் கடந்த செப்டம்பர் மாதம் பிரமிட் வில்மா சிப்ஸ் ஹண்ட் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. பிரமிட் வில்மா நிறுவனத்துடன் கைகோர்த்து தேசிய தொழிற்பயிற்சி மற்றும் இலங்கை சமையற்கலை சங்கம் என்பன இணைந்து இந்த வேலை திட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தன. கடந்த சில மாதங்களாக 10 மாவட்டங்களைச் சேர்ந்த சமையற்கலை வல்லுநர்களையும் 18 தொடக்கம் 25 வயதிற்கு இடைப்பட்ட இளைஞர் யுவதிகளையும் தேடி இலங்கை முழுவதும் சிப்ஸ் ஹண்ட் வேலை திட்டம் பயணித்தது. கண்டி, குருநாகல், பதுளை, மட்டக்களப்பு, ரத்தினபுரி, மாத்தறை, களுத்துறை, யாழ்ப்பாணம், அனுராதபுரம், கொழும்பு உள்ளிட்ட மாவட்டங்களில் சிப்ஸ் ஹண்ட் வேலை திட்டம் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டது. நிபுணத்துவம் வாய்ந்த சமையற்கலை வல்லுநர்களின் வழிகாட்டலின் கீழ் நடைமுறை பயிற்சியும் எழுத்து பரீட்சையும் போட்டியாளர்களுக்கு வழங்கப்பட்டன. எமது மரபுகளுடன் இணைந்ததாக சுவையான, சத்தான, கலைநயமிக்க உணவுகளை தயாரிக்கும் திறமையான சமையற்கலை வல்லுநர்களை உருவாக்கும் முயற்சிக்கு சிப்ஸ் ஹண்ட் வேலை திட்டம் களம் அமைத்துக் கொடுத்தது. வேலை திட்டத்தின் இறுதிக்கட்டம் ரத்மலானே ஸ்டைன் கலையகத்தில் இன்று நடைபெற்றது. பிரமிட் வில்மா நிறுவனத்தின் பணிப்பாளரும் பிரதம நிறைவேற்று அதிகாரியுமான தன்வீர் சித்திக், பிரமிட் வில்மா நிறுவனத்தின் சந்திப்படுத்தல் தலைவர் நதிஷா சந்திரசேகர உள்ளிட்ட அந்த நிறுவனத்தின் சிரேஷ்ட அதிகாரிகள், கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் குழும பணிப்பாளரும் சிரச ஊடக வலையமைப்பின் பிரதானியுமான ஷெவான் டேனியல், இலங்கை சமையற்கலை வல்லுநர்கள் சங்கத்தின் திறன் விருத்தி மற்றும் பயிற்சி பணிப்பாளர், சமையல்கலை வல்லுநர் மாதவ வீரபத்தன, தேசிய பயிலுனர் மற்றும் கைத்தொழில் பயிற்சி அதிகார சபையின் தலைவர் அப்துல் சத்தார், எம்டிவி நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி யசரத் கமல்சிரி, நியூஸ் ஃபர்ஸ்ட் சந்தைப்படுத்தல் பொது முகாமையாளர் ரொஷான் வட்டவள உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டிருந்தனர். உண்மையில் ஆரம்பம் முதலே இதனை ஒரு தேசிய பணியாகவே கருதினோம். நாட்டின் சுற்றுலாத்துறை தொடர்ந்து முன்னோக்கி பயணிக்கின்றது. அதற்கு உறுதுணையாக சமையற்கலை வல்லுநர்களை அங்கீகரித்து உருவாக்குவதன் மூலம் நாட்டின் அபிவிருத்திக்கு உதவ முடியும் என்று எண்ணுகின்றோம். அதனை நன்றாக விளங்கிக் கொண்ட பிரமிட் வில்மா நிறுவனம் இந்த சவாலை எம்மிடம் ஒப்படைத்து சிறந்த முறையில் இந்த வேலை திட்டத்தை செய்தோம் என்று உறுதியளித்தது. இவ்வாறானதொரு திட்டத்தை முன்னெடுப்பதற்கு ஒரு நிறுவனம் இலகுவாக இணக்கம் தெரிவிக்காது. வணிக நோக்கம் இல்லாவிட்டாலும் பிரமிட் வில்மா நிறுவனம் எம்மோடு கைகோர்த்து இந்த பணி ஏற்றுக்கொண்டது. பாரிய தொகையை முதலீடு செய்து எதிர்காலத்துக்காக செய்யப்பட்ட வேலை திட்டமே இது. சுற்றுலாத்துறையில் இன்று நாம் மிகவும் வேகமாக முன்னேறிக் கொண்டிருக்கின்றோம். அவ்வாறான நிலையில் இவ்வாறான திட்டங்களை தொடர்ச்சியாக நடத்தி பெருந்திரளான சமையற்கலை வல்லுநர்களையும் பயிற்சி பெற்ற சமையல் வல்லுநர்களையும் உருவாக்கவில்லையாயின் எதிர்காலத்தில் வெளிநாடுகளிலிருந்து சமையற்கலை வல்லுநர்களை அழைத்து வர வேண்டிய நிலை ஏற்படும். சமையற்கலை வல்லுநர்களை கண்டறிவது மிகவும் கடினமான பணி. அதனை அனைவரும் செய்ய மாட்டார்கள். இந்த வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்காக 10 மாவட்டங்களுக்கு பயணிக்க வேண்டியிருந்தது. இதனூடாக அந்த மாவட்டங்களில் உள்ள திறமையான சமையற்கலை வல்லுநர்களை கண்டறிய முடிந்தது. சுற்றுலாத்துறையின் அபிவிருத்தியையே அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது. எனவே சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு சிறந்த சமையற்கலை வல்லுநர்கள் தேவைப்படுகின்றனர். இந்த வேலை திட்டத்தின் ஊடாக பெருமதியான ரத்தினங்களை கண்டறிந்துள்ளோம். தற்போது அவற்றை பட்டை தீட்ட வேண்டும். இதன்போது திறமையான சமையல்கலை வல்லுநர்கள் கௌரவிக்கப்பட்டனர். இந்த வேலை திட்டத்தினூடாக 10 மாவட்டங்களிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட 25 வெற்றியாளர்களுக்கு ஹோட்டல் தொழில் பயிற்சி நிலையங்களில் தொழில் பயிற்சியை தொடர்வதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்கான முழுமையான செலவுகளை பிரமிட் வில்மா நிறுவனம் ஏற்றுள்ளது. அதீத திறமையை வெளிப்படுத்திய போட்டியாளர்களில் 25 பேருக்கு 6 மாதங்களுக்கான பாடநெறியை தொடர்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துள்ளோம். MW இன்ஸ்டிடியூட் ஆஃப் குக்கிங் கலினரி ஆர்ட் குக்கிங் பாடசாலையால் நடத்தப்படும் பயிற்சிகள் உங்களின் கனவை நனவாக்கும் என நம்புகின்றேன். பாடநெறியின் நிறைவில் நைட்டா நிறுவனத்தினால் வழங்கப்படும் NVQ 4ஆம் தர சான்றிதழுடன் சமையற் கலைஞர்களுக்கான சிறப்பு தேர்ச்சியை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்க முடியும் என நம்புகின்றோம். சிறந்த நோக்கத்துக்காக அனைவரும் ஒன்றிணைந்துள்ளோம். இதற்கான பிரதிபலன் நமது நாட்டுக்கு எதிர்காலத்தில் கிடைக்கும் என எதிர்பார்க்கின்றோம். பிரதிபலனை பெற்றுக்கொள்ளும் அன்றைய தினம் மகிழ்ச்சியடைய முடியும் என நினைக்கின்றேன். 25 பேரில் உள்ளிருக்கப்பட்டாலும் உள்ளிருக்கப்படாவிட்டாலும் நீங்கள் அனைவரும் வெற்றியீட்டியுள்ளீர்கள். இந்த துறையில் நீங்கள் அனைவரும் முன்னோக்கி பயணிப்பீர்கள். இந்த வேலை திட்டம் இளைஞர் யுவதிகளின் திறமைகளை கண்டறிந்து அவர்களை சிறந்த சமையற்கலை வல்லுநராக்கும் முயற்சிக்கான
விலைமதிப்பற்ற ஆதரவை வழங்கியதுடன் தெரிவு செய்யப்பட்ட அனைவரும் நிகழ்வின் முடிவில் திறமையை வெளிப்படுத்தியமைக்காக சர்வதேச ரீதியில் அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ்களையும் பெற்றுக் கொண்டனர்.